வாழ்ந்து வரும்போது வணங்காமுடி பட்டத்தோடு ஐயா இந்த தங்கப்ப சுவாமி சித்தர் அவர்கள் அந்த மலையாள தேசத்துல மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும்போது என்ன நடக்கு கேரள அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். என்ன நடக்கு காளி கோயிலிலே காளியம்மாளுடைய சிலையை வடிப்பதற்காக கைதேர்ந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் தேவை என்று அழைத்து அறிவிப்பு வந்தவுடனே பார்த்தார் தங்கப்ப சித்தர் அவர்கள். ஆனால் வயதான காலத்தில கண் பார்வை சற்று குறைந்திருந்தது. என்ன செய்யலாம்? நாமளுக்கோ வயதாயிருச்சு, கண் பார்வையும் குறைந்து விட்டது. ஆகையினால் நம்மளால சிற்பம் வடிக்க முடியுமா என்ற சந்தேகத்தோடு எங்கள் ஐயா இந்த தங்கப்ப சுவாமி சித்தர் இருக்கும்போது பாருங்க, கேரள அரசாங்கமே அந்த காளி சிலையை வடிப்பதற்காக சிற்பக்கலையில யாரெல்லாம் சிறந்து பெயர் விளங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வரும்படி அறிவிப்பு விடுத்திருந்தார்கள். அழைப்புக்கு மரியாதை கொடுத்து நம்ம போகணும் இல்ல? கண்டிப்பா போக வேண்டும் என்று ஐயாவும் அத்தனை பேர்களோடு போய் அமர்ந்திருக்க பிரசன்ன முறைப்படி தேர்ந்தெடுக்கும் போது ஐயாவுடைய பெயர் தான் அதுல வந்திருந்தது. பாருங்க, யார் சிலையை யாரால முடிக்கணும், எந்த செயலை யார வச்சு முடிக்கணும்னு நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. யாருக்குனவே நம்ம தலையில எழுதின எழுத்து. ஆண்டவன் பகவான் போட்ட விதியை மாத்த யாரால முடியும்? முடியாது. ஐயாவுடைய பெயர் வந்தவுடனே பார்த்தார், வேற வழி இல்ல, பிரசன்ன முறையிலையும் நம்ம பேர் தான் வந்திருக்கு. நாமல் தான் சிலை வடிக்க கொடுக்க வேண்டும் என்று மனதார சம்மதித்து ஐயாவான அந்த தங்கப்ப சித்தர் அவர்கள் கண் பார்வை குறைவா இருக்கு அப்படின்னா அவருடைய மகன் உதவியோடு சிலை வடிக்க வேண்டும் என்று சரி என்று சம்மதித்துக் கொண்டார். மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கு. என்ன கண் பார்வை குறைவா இருக்க எப்படி சிலை வடிக்க போறோம் தெரியவில்லையே. சிலை வடிக்கும் போது கண் சரியா வருமா, முகம் சரியா வருமா, ஏதாவது தவறிழைத்து விடுவோமா என்ற பயமானது ஐயாவுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ பேரும் நம்ம பேர் வந்துவிட்டது. நாம வேண்டாம் என்று நினைத்தாலும் ஆண்டவன் நம்மளை விடுவதாக தெரியவில்லை. அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம கையாலதான் இந்த பணி நடக்கணும்னு நம்ம போவோம் என்று தன் மகனை அழைத்துக் கொண்டு அழகு தங்கப்ப சுவாமி அவர்கள் அந்த இடம் கடந்து அழகுடனே வாராரு. ஐயாவும் முன்னடக்க அழகு மகன் பின்னடக்க அவர் இருமையாரும் நடந்து வந்து ஒரு நம்பூதிரி வீடதிலே நலமுடனே மகனுமாக அப்பா முன்னடக்க அழகு மகன் பின்னடக்க ரெண்டு பேரும் நடந்து வந்து நம்பூதிரியுடைய வீட்டிலே சிலை வடிப்பதற்காக ஐயா தங்குறாங்க. அப்படி தங்கும் போது நம்பூதிரி அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் இந்த சித்தர் அவர்களுடைய மகன் 3 பேர்களும் வீட்டுக்கு உள்ள படுத்து நித்திரையில் இருக்கிறார்கள். ஐயா வெளியே, வீட்டுக்கு வெளியே நல்ல காற்றோட்டமா வீட்டுக்கு வெளியே நித்திரையில இருக்கும்போது கண்ணயர்ந்து தூங்கும் போது ஐயாவுக்கு என்ன நடக்குவாருங்க? என்ன நடக்கையா? ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறார்கள். நடந்து வந்த களைப்பு, சிலை வடிக்கணும், அம்மாளுக்கு சிலை வடிக்கணும், காளி சிலைய அரசாங்கம் கேட்ட மாதிரி நம்ம வடித்து கொடுக்க வேண்டும் என்று ஹலோ
வெளியிலே படுத்து நித்திரையில இருக்கும் போது கண்ணயர்ந்து உறங்கும் போது என்ன நடக்கு பாருங்க. என்ன நடக்கையா? யார் வாரா? யார் வருகின்றார்? அதாவது ஆமா, மனசுக்குள்ள மன கஷ்டத்தோடு ஐயா படுத்திருக்கும் போது காளிக்கு சிலை வடிக்க வேண்டும் என்று ஆமா நினைச்சிட்டு படுத்திருக்காரு. அங்க யாரு வாரா பாருங்க. யார் ஐயா வருகின்றார்? நல்ல நித்திரையில படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமா என்ன நடக்குதானா? என்ன நடக்கையா? உச்சி முதல் பாதோ அவர் உடலெல்லாம் உணர்த்தி கண்டா கண்ணயர்ந்து உறங்கும் போது நல்ல சித்தாரையில படுத்து கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்காரு. ஆமா, அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அழகு தங்கப்ப சுவாமி சித்தர் அவர்கள் உச்சியில இருந்து ஆமா உள்ளங்கால் வரைக்கும் அழகான பெண்ணுடைய ஆமா ஒரு பெண்மணியுடைய கரமானது ஆமா ஐயா இந்த தங்கப்ப சுவாமி அவர்களை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, ஐயா பதறி முழிச்சு பார்க்கின்றார். என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நம்ம இன்னைக்கு இப்படி வெளியே படுத்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்மனுடைய கரமானது ஆமா நம்ம உடல் எல்லாம் இப்படி தடவி கொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்று ஏறிட்டு பார்க்கும் போது யாருதான் நிக்கா? ஆமா, யாரையா? வீட்டுக்குள்ள நித்திரையில இருந்தாரே நம்பூதிரி. ஆமா, அவருடைய மனைவி. ஆமா, அப்படியே மனைவியினுடைய உருவத்தை போல மாய பெண்மணி வந்து ஆமா ஐயாவுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவர் பதறி முழித்தாரு. ஆமா, என்ன நம்ம சிலை வடிக்க வந்திருக்கோம். ஆமா, நம்பூதிரி வீட்டுக்குள்ள நித்திரையில் இருக்கின்றார். அவருடைய மனைவி இப்படி வெளியில் வந்து நின்று கொண்டு ஆமா நம்ம கை கால்களை தடவக்கூடிய காரணம் என்ன என்று பதறி முழிச்சு பார்க்கார் பாருங்க. ஆமா, அப்ப அந்த பெண்மணி சித்தரை பார்த்து சொல்லுகின்றார். அப்பா என்ன ஏன் பதறுத? எதுக்கு பயப்படுத? ஒன்னும் பயப்படாத. ஆமா, என் கூட வா, நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுகின்றேன் என்று அந்த பெண்மணியானவர் நம்ம அந்த சித்தரிடத்திலே சொல்லிவிட்டு எங்க வாரார் பாருங்க. எங்க வருகின்ற காடான காட்டுக்குள்ளே கட்டளகி நடக்குறாரு. சித்தரிடம் சொல்லிவிட்டு செந்தூர பொட்டழகி எல்ல நல்ல பெண்மணியா வனமான வனத்துக்குள்ளே வாராளே பெண்மணியோ வனத்துக்குள்ளே இருக்கின்றார். ஒரு பெண்ணுடைய கரமானது ஆமா அப்படியே ஐயாவுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. பதறி முழிச்சு பார்க்கின்றார். யார் நிக்கா? நித்திரையில இருக்காரே நம்பூதிரி. ஆமா, அவருடைய மனைவியாக மனைவியை போல ஒரு பெண்மணி ஆமா அப்படியே வெளியே நின்னுட்டு ஆமா நிக்கத பார்த்தார். யாருன்னு தெரியவில்லையே. நம்பூதிரி அவர்களின் மனைவி போல அல்லவா இருக்கு. ஆமா, அவர் உள்ள
தூங்கும் போது தலையில வைங்க. அவர் உள்ள தூங்கும் போது எங்கயா வெளியே வந்திருக்காங்க என்னன்னு தெரியலையே என்று ஆமா பதட்டத்தோடு பார்க்கும்போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் ஏன் பதறுவீங்க, எதுக்கு பதறுவீங்க, என் பின்னாடியே வாங்க வாங்க வாங்க, நான் உங்களுக்கு பதில சொல்லுகின்றேன் என்று காடான காட்டுக்குள்ள அந்த கண்மணி நடந்து போகும்போது சித்தரையாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்ன நடக்குன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு புரியல. டக்குன்னு எந்திரிச்சாரு. ஆமா விறுவிறுன்னு அந்த நம்பூதிரி அவருடைய வீட்டு கதவை, ஆமா அந்த பர்ணகசாலையினுடைய கதவை அந்த அழகு சித்தர் அவர்கள் அவர் எப்படி தட்டுகின்றார், கதவை தட்டுதாரு. நம்பூதிரி அவர்களுடைய கதவை அப்படியே கதவை அலறி தட்டுகின்றார். அவர் எப்படி தட்டுகின்றார், அவர் ஐயா ஐயா என்று சொல்லி, ஐயா என்று சொல்லி அந்த அடகரவை தட்டுறாரு. ஐயா என்று சொல்லி கதவு தள்ளும் காலில் அவர் அலறியவர் முறித்து அவர் அடகரவை தான் திறந்து அவர் ஏறிட்டு பார்க்கும்போது இந்த தங்க சித்தரை